السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله مولانا العظيم. அன்பார்ந்த மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் இஸ்லாத்துடைய இரண்டு முக்கிய பெருநாள்களில் ஹஜ்ஜு பெருநாள் ஈதுல் அத்ஹாவை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஈதுல் அத்ஹா என்பது இஸ்லாத்தின் இரண்டு பெருநாள்களில் மிக முக்கிய பெருநாளாகும். அதற்கு இன்னொரு பேர் இருக்குது, ஈதுல் அக்பர், பெரிய பெருநாள் என்பதாக சொல்லப்படும். நாங்கள் எங்களோட ரெண்டு பெருநாள்கள்லையும் நோன்பு பெருநாளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்போம். அது நோன்பை அடுத்து வரக்கூடிய பெருநாள், நீண்ட நாட்களுக்கு பின்னால் வரக்கூடிய பெருநாள் என்ற சில காரணங்களால் நாங்கள் நோன்பு பெருநாளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அதை நாங்கள் அதிகமாக கொண்டாடுவோம், விசேஷமாக கொண்டாடுவோம். ஆனால் எங்கள் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம், ஹஜ்ஜு பெருநாளை நோன்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய அளவுக்கு அதனை கொண்டாடுவதில்லை. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் இந்த இரண்டு பெருநாள்களிலும் ஈதுல் அஸ்கர் என்பதாக நோன்பு பெருநாளுக்கு சிறிய பெருநாள் என்பதாகவும், ஈதுல் அக்பர் பெரிய பெருநாள் என்பதாக ஹஜ்ஜு பெருநாளுக்கும் சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நாம் இந்த பெருநாள்களில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் தக்பீர் சொல்வது. தக்பீர் சொல்வது என்பது மிக முக்கியமான ஒரு அமல். நாங்கள் இதை செய்வது குறைவாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தை பொறுத்த வரையில் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்பத்திலிருந்தே தக்பீர் சொல்லுவது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்ன செய்வார்கள், சந்தைகளில் பஜார்களில் போய் சத்தமாக தக்பீர்கள் சொல்லுவார்கள் என்பதாக உலமாக்கள் கிதாபுகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அதிகமாக தக்பீர்கள் சொல்ல வேண்டும். விசேஷமாக பெருநாள் நாட்களில் நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். பெருநாள்களில் சொல்லப்படக்கூடிய இந்த தக்பீர்களை உலமாக்கள் இரண்டு வகைகளாக பிரித்து பேசுவார்கள். ஒன்று தக்பீர் முர்சல். முர்சல் என்றால் பொதுவாக எல்லா நேரங்கள்லையும் தக்பீர் சொல்வது, குறிப்பிட்ட ஒரு நேரம் என்று இல்லாமல் எல்லா நேரங்கள்லையும் தக்பீர் சொல்வது. அது வீட்டிலையாக இருக்கலாம், கடைகள்லையாக இருக்கலாம், பஜார்லையாக இருக்கலாம், மக்கள் ஒன்று சேர்ந்த இடங்களில், தனிமையில் இருக்கிற நேரத்தில், இப்படி எல்லா நேரங்கள்லையும் நாங்கள் தக்பீர் சொல்வது. இது தக்பீர் முர்சல் என்று சொல்லப்படும். இது இரண்டு பெருநாள்கள்லையுமே, ஈதுல் ஃபித்ரில் ஷவ்வாலுடைய பிறை கண்டதில் இருந்து ஈதுல் அத்ஹால அந்த 10ஆம் பிறையுடைய மகரிப் நேரத்தை அடைஞ்சதில் இருந்து அந்த தக்பீர் முர்சல் சுன்னத்தாகும். அடுத்த வகை தக்பீர் அல் முகையத். தக்பீர் அல் முகையத் என்றால் குறிப்பிட்ட நேரத்தில் தக்பீர் சொல்லுவது, அதாவது தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்லுவது. தொழுகைகளுக்கு பின்னால் சொல்கிறது எப்பிலிருந்து எப்போ வர காட்டலும் என்றால் இதுல் ஹஜ் மாதம், அதாவது ஈதுல் அத்ஹாவில் மாத்திரம்தான் இது சுன்னத்தாகும். ஈதுல் ஃபித்ரில் தக்பீர் முகையத் சுன்னத்து கிடையாது. அப்போ ஈதுல் அத்ஹால அரஃபாவுடைய நாள் சுபஹ் தொழுகையில் இருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய அசர் தொழுகை வரை காட்டிலையும் தக்பீர் அல் முகையத் தொழுகைகளுக்கு பின்னால் தக்பீர் சொல்வது சுன்னத்தாக்கப்படும். இது ஃபர்தான சுன்னத்தான கலா தொழுகைகளில் கூட சொல்வது சுன்னத்து தான். தக்பீருடைய வாசகம் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லக்கூடிய வாசகம் அது சுன்னத்தான பிரபல்யமான வாசகமாக இருக்கிறது. அடுத்து பெருநாள்களில் செய்யப்பட வேண்டிய அமல்கள் என்று பார்க்குற நேரம், நாங்கள் பெருநாளுடைய இரவுகளை அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்குவது அது ஒரு மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அது பற்றி வரக்கூடிய ஹதீஸுகள் பலவீனமாக இருந்த போதிலும் அதனை ஹயாத்தாக்குவது வரவேற்கத்தக்க விடயம் என்பதாக உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்து பெருநாள்கள் செய்யப்பட வேண்டிய விடயம், அதிகாலையிலே நாங்கள் குளித்து தொழுகைக்காக வேண்டி தயாராகுவது. குளிக்கிற நேரத்தை பற்றி உலமாக்கள் சொல்லும் பொழுது ஃபஜ்ருக்கு பின்னால் குளிப்பது சிறந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. இரவிலிருந்தும் குளிக்கலாம், ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னால் குளிப்பது சிறந்தது. தனக்கு இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடை அணிகிறது, புதிய ஆடை அணிய முடியுமானவர்கள் புத்தாடைகள் அணிகிறது. புதிய ஆடைகள் இல்லை என்று சொன்னால் தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல சிறந்த ஆடைகளை அணிவது. அதே போல் நறுமணங்கள் பூசிக்கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது.
அடுத்த விடயம் ஈதுல் அல்ஹாவிற்கு மஸ்ஜிதிலிருந்து வந்த பின்னால் சாப்பாடை உட்கொள்வதுதான் சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகளில் பெருநாள் தொழுகையை நேர காலத்தோடு வைத்து அதை முடித்துக் கொள்வது சிறந்தது. ஏனென்றால் இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி சிலர்கள் சாப்பிடாமல் வந்திருக்கலாம். அதே போல உதஹியாவுடைய அமல்கள் இருக்கிறது. இவைகளை கருத்தில் கொண்டு பெருநாள் தொழுகைகளை நேர காலத்தோடு ஆரம்பித்து அதை முடித்துக் கொள்வது சுன்னத்து. பெருநாள் தொழுகையுடைய நேரத்தை பற்றி பார்க்கும் பொழுது சூரிய உதயமாகி 20 நிமிடங்களில் அது தொழுகை தான் ஏற்றமான நேரம். இன்றைக்கு சில மஸ்ஜிதுகளை நாங்கள் பார்க்குறோம் 8:30-9 மணிக்கு தான் பெருநாள் தொழுகை ஆரம்பமாகிறது, அதை முடிய 10 மணி ஆகிறது. இதனால் இந்த ஈதுல் அல்ஹால சாப்பிட்டு அதாவது தொழுகையை முடித்துட்டு போய் சாப்பிட்ற அந்த அமலை செய்ய முடியாமல் இருக்குது. அதே மாதிரி உலகையாக்குடைய வேலைகளுக்கு நேர பற்றாக்குறையாகிறது. அதனால் நேர காலத்தோட ஹுத்துபாக்களை தொழுகைகளை முடித்துக் கொள்வது சிறந்தது. அடுத்து பெருநாளைக்கு பள்ளிக்கு செல்லும் பொழுது போகும் போது ஒரு பாதையில் செல்றது, மீண்டு வரும் பொழுது வேறொரு பாதையில் திரும்பி வாரது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் போகிற நேரத்தில் இந்த பாதைகளில் தூரமான பாதை கிட்டையான பாதை இருந்தால் தூரமான பாதையில் பெய்த்து வரக்கொல கிட்டையான பாதையில் வாரது சிறந்ததாக இருக்கிறது. வாகனங்களில் செல்லாமல் நடந்து மஸ்ஜிதுக்கு செல்வது ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. பெருநாள் தொழுகைக்கு முன் சுன்னத்தும் கிடையாது, பின் சுன்னத்தும் கிடையாது. அதே போல பெருநாள் தொழுகைக்கு இகாமத் அதான் சொல்லப்பட மாட்டாது. பெருநாள் தொழுகை 2 ரகாத்துகளை கொண்டு அமைந்திருக்கும். முதலாவது ரகாத்தில் 7 தக்பீராத்துகள், இஹ்ராம் தக்பீர் அல்லாமல் 7 தக்பீராத்துகள் கட்டப்படும். ஒவ்வொரு தக்பீர்லையும் சுப்ஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற திக்ரை சொல்லப்படும். அதே மாதிரி 2வது ரகாத்தில் முதல் தக்பீர் அல்லாமல் 5 தக்பீராத்துகள் சொல்லப்படும். அந்த தக்பீர்களில் மேற்கூறப்பட்ட அந்த தஸ்பீஹாத்துகளை சொல்லப்படும். தொழுகைக்கு பின்னால் 2 ஹுத்துபாக்கள் செய்யப்பட வேண்டும். அந்த 2 ஹுத்துபாவில் முதலாவது ஹுத்துபாவில் 9 தக்பீராத்துகள் சொல்லுவார் இமாம். அதே மாதிரி இரண்டாவது ஹுத்துபாவில் 7 தக்பீர்கள் இமாம் சொல்லுவார். பெருநாளுடைய நாட்களில் வாழ்த்துகள் பரிமாறுவது சம்பந்தமாக உலமாக்கள் பேசும் பொழுது சொல்லுகிறார்கள். இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா ஃபத்ஹுல் பாரியிலேயும், அதே மாதிரி இமாம் இப்னு ஹஜர் ஹைத்தமி ரஹிமஹுல்லா ஒரு தனி கிதாப் அத்-தஹ்னிஆ ஃபில் அயாத் பெருநாள்களில் வாழ்த்து கூறுவது என்ற சம்பந்தமான ஒரு கிதாபும் எழுதியிருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடுகிறார்கள் சஹாபாக்கள் தகப்பரல்லாஹு மின்னா வ மின்கும் என்ற வார்த்தைகளை கொண்டு வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் வாழ்த்துகள் பெருநாளில் சொல்வது அது பரவாயில்லை, அது முஸ்தஹப்பான விடயம், வரவேற்கத்தக்க விடயம் என்பதாக கூறியிருக்கிறார்கள். மேலும் பெருநாள்களில் நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் என்று பார்க்குற நேரம் நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏதாவது பரிசுகளை கொடுக்கறது, பெருநாள் ஹதியாக்களை கொடுத்து அவர்களுடைய மனதை மகிழ்விக்கிறது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் அது பெருநாள் என்று அவர்கள்ட்ட அந்த சந்தோஷம் மனசில் பதியும், அது அவர்கள் உள்ளத்தில் பதியும். எனவே நாங்கள் அவர்களுக்குரிய பரிசுகளை கொடுக்கிறது. அன்பானவர்களே, பெருநாள் என்பது நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். என்றாலும் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய ஹராமான விடயங்கள் மதுபான பாவனையாக இருக்கலாம், ஆண் பெண் கலவையாக இருக்கலாம், மஹரம் இல்லாத ஆண் பெண் கலவையாக இருக்கலாம், அல்லது இசை பாடல்கள் கேட்பதாக இருக்கலாம், இப்படியான விடயங்கள். அதே போல் நாங்கள் பார்க்குறோம் சில பிரதேசங்களில் பட்டாசுகள் பற்ற வைக்கிறார்கள். அந்நிய கலாச்சாரங்கள், இது வீண் விரயம், பணத்தை வீண் விரயம் செய்யப்படுகிறது. இது போன்ற விடயங்களை விட்டும் நாங்கள் தவிர்ந்து கொண்டு அல்லாஹுவால ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பெருநாள்களாக எங்களுடைய பெருநாள்களை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.